டியர் ஸ்டூடெண்ட், உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ். இப்ப இந்த வீடியோவுல புவியியல் வேறுபடுத்துக காலக்கோடு 2 கொஸ்டின் பார்க்குறோம். இதுல வந்து எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாம்ல இதுவரைக்கும் கேட்ட கேள்வி, இந்த வருஷம் கேட்க போற கேள்வியும் பார்க்குறோம். இதுவரை 10,000 மாணவர்களுக்கு மேல நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறோம். நாம் சாதாரண மாணவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். இப்ப 10th சோசியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு புவியியல் வேறுபடுத்துக பார்க்கலாம். இந்த புவியியல் வேறுபடுத்துங்கிறது பொதுவா 32வது கேள்வியில கேட்பாங்க. இப்பலாம் வந்து கொஞ்சம் இடம் மாறி கூட வரும். 31லயும் கேட்கலாம். இல்லன்னா 33லயும் கேட்கலாம். இந்த மாரி வந்து வேறுபடுத்துக அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். நம்மளுக்கு இதுல முக்கியமானதெல்லாம் பார்க்கலாம். புவியியல் வேறுபடுத்துகள்ல முதல்ல கேட்கறது வந்து வானிலை, காலநிலை வேறுபடுத்துகம்பாங்க. இதுல வந்து கொஞ்சம் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எளிமையா இதுல குடுத்துருக்கோம் நம்மளுக்கு. இத பார்த்துக்கிட்டா போதும். வானிலைனா மாறும். காலநிலைனா மாறாது. வானிலைனா, அத பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் வந்து வானிலையியல் அப்படின்னு அர்த்தம். காலநிலை பத்தி படிச்சோம்னா காலநிலையியல். இப்ப வானிலை, காலநிலை மாறும், மாறாது. வானிலையியல், காலநிலையியல் இப்படி ஞாபகத்துல வச்சுட்டா கூட எளிமையா மார்க் வந்துரும் நம்மளுக்கு. இப்ப புதுப்பிக்க இயலும் வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னா, இதுலயே வந்துருச்சு. புதுப்பிக்க இயலும். அது ஒரு பாயிண்டாவே எழுதிடலாம் நீங்க. புதுப்பிக்க இயலும். இதுல புதுப்பிக்க இயலாதுன்னு இருக்கனால புதுப்பிக்க இயலாது. அதிலேயே ஒரு பாயிண்ட் வந்து வந்துருச்சு. 2வது பாயிண்ட் என்னன்னா, சுற்றுச்சூழலை இது பாதிக்காது. இது சுற்றுச்சூழலை பாதிக்கும். அடுத்தது வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். இப்ப இங்கேயும் அப்படிதான். எளிமையா இருக்கும். வேளாண் சார்ந்த தொழிலகம். அப்பன்னா வேளாண் பொருள்கள் மூலம் அதனுடைய மூலப்பொருள்களா இருக்கும். இங்க பாருங்க கனிமம் சார்ந்ததுல கனிமம் பொருள் தான் அதுல மூலப்பொருளா இருக்கும். அந்த கொஸ்டின்லயே ஒரு மார்க் இருக்கு நம்மளுக்கு அங்க. அதுக்கடுத்து இந்த வேளாண் சார்ந்த தொழில்கள்ங்கிறது தொழிலாளர்கள் சார்ந்தது. இது வந்து இயந்திரங்கள் சார்ந்தது, கனிமம் சார்ந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இது அடிக்கடி பொதுவா கேட்கறது நம்மளுக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ங்கிறது வந்து அதாவது இந்தியா, தமிழ்நாட்டுல வந்து எங்க இருக்குன்னா, மேற்கில் உள்ளது. இது கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கில் உள்ளது. இந்த 4 கொஸ்டின்லயும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ல இருந்தே 1 மார்க். எதுவுமே யாருமே கேள்வி தெரியலன்னு விட்டுட்டு வரக்கூடாது. கொஸ்டின்ல இருந்தா 1 மார்க் எடுத்து எழுதணும். ரைட்டுங்களா? இது பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது தொடர்ச்சியானது. இது தொடர்ச்சி அற்றது. வேறுபடுத்துக எல்லாமே எளிமையான கேள்வி தான். ஈஸியா இருக்கும். இங்க வந்து அடுத்து மேற்கு கடற்கரை சமவெளி, இங்க கிழக்கு கடற்கரை சமவெளி. இது மேற்கு கடற்கரை சமவெளிங்கிறதால மேற்கில் உள்ளது. கிழக்கு கடற்கரை சமவெளிங்கிறதால கிழக்கில் உள்ளது. இது ரொம்ப குறுகலானது. இது நீண்டது. இதுக்கு அடுத்தது. இதுவும் நெறைய தடவ கேட்ட கேள்வி. ராபி பருவம், காரிஃப் பருவம். ராபி பருவம்னா குளிர்கால பயிர் அது. ராபி அப்படிங்கிறது. கோடைக்கால பயிருக்கு தான் வந்து காரிஃப் அப்படின்னு சொல்லுவோம். குளிர்கால பயிருக்கு அது எந்த மாசம் அப்படின்னா அக்டோபர், டிசம்பர். இது ஒன் வேர்ட்லயும் கேட்பாங்க சோசியல் சயின்ஸ்ல. ராபி பருவம் என்பது இது அக்டோபர், டிசம்பர், நவம்பர், நம்மளுக்கு வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இப்படி மாசம் மாத்தி மாத்தி குடுப்பாங்க. இது ஒன் வேர்ட்ல இது அடிக்கடி வரும். பார்த்துக்கணும். அப்ப ராபி பருவம் என்பது அக்டோபர், டிசம்பர் மாசம் தான் ராபி பருவம். காரிஃப்ங்கிறது வந்து ஜூன், செப்டம்பர். அதுக்கடுத்து உணவு பயிர்கள், வாணிப பயிர்கள் வேறுபடுத்துக. இந்த உணவு பயிர்கள் அப்படின்னாலே அது மனித தேவைக்கு. வாணிப பயிர்கள்னா பிசினஸ் பண்றதுக்கு, வாணிபம் தேவைக்காக. உணவு பயிர்களுக்கு எடுத்துக்காட்டியது நெல்லு, திணை, தானியம். அது மாதிரி வாணிப பயிர்களுக்கு எடுத்துக்காட்டியதுன்னா கரும்பு, பருத்தி, சணல். அதுக்கடுத்தது அயனமண்டல பசுமை மாறா காடுகள். அது இந்தியா, தமிழ்நாட்டுல. அது மாதிரி இலையுதிர் காடுகள் 2க்கும் வேறுபாடு பார்க்கணும் நம்மளுக்காங்க. இதுலயும் ஒரு ஒன் வேர்டு இருக்கு. இந்த அயனமண்டல பசுமை மாறா காடுகள்ல எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. ஆண்டுக்கு 200 சென்டிமீட்டருக்கு மேல் பார்க்கணும். 200 சென்டிமீட்டருக்கு மேல அதிகமா மழை பெய்யும். அயனமண்டல பசுமை மாறா காடுகள்னா ஆண்டு மழை அளவு 200 சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கும். ஆனா இலையுதிர் காடுகளா இருந்தா ஆண்டு மழை 100ல இருந்து 200 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும். அதுக்கடுத்து இதுல இலைகள் உதிராது, இதுல இலைகள் உதிரும். இலையுதிர் காடுகள்ல இலைகள் உதிரும். அதுவும் முக்கியமா எந்த டைம்லன்னா கோடை காலத்துல. அதுக்கடுத்து உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள் வேறுபடுத்துக. இந்த உலோக கனிமங்கள் இது உலோகத்தன்மை வாய்ந்தது. அங்கதான் அங்கேயும் உலோகம், இங்கேயும் உலோகம்.
அது மாதிரி அலோகம் என்பது நீங்கள் உலோகத்தன்மை இல்லாதது. இந்த மெட்டல் நான் மெட்டல்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்போ உலோகத்துக்கு எடுத்துக்காட்டியது எது? தங்கம், தாமிரம். அலோகத்துக்கு எடுத்துக்காட்டியது மைக்கா, ஜிப்சம். இதுவும் தனித்தனியான ஒன் வேர்டு தான். மேட்ச்சில் மற்றதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கணும். நீர்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, இது நிறைய தடவை கேட்குற கேள்வி தான். நீர்வழி போக்குவரத்துனா பொதுவாக மெதுவானது, வான்வழி போக்குவரத்துங்கிறது விரைவானது. நீர்வழி போக்குவரத்து வந்து விலை குறைவு, வான்வழி போக்குவரத்துங்கிறது விலை அதிகம். ரெண்டும் பார்த்துக்கணும். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று. இதுவும் அப்படிதான். வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது குறைந்த மழை அளவு கொண்டது, வறண்ட காற்றாக இருக்கும். இது அதிக மழை கொண்டது, ஈரக்காற்று. இது அக்டோபர் டிசம்பர் மாதத்துல தான் இந்த வடகிழக்கு பருவக்காற்று வீசும். இங்கே வந்து ஜூன் செப்டம்பரில் தான் இது நம்மளுக்கு தென்மேற்கு பருவக்காற்று வீசும். இதுலேயும் வந்து வடகிழக்கு 2 மார்க்கில் வடகிழக்கு பருவக்காற்று குறிப்பு வரைக்கும்னு கேட்பாங்க ஒரு சில டைமில். இல்லை வடகிழக்கு பருவக்காற்று எப்பொழுது மழை பெய்யும் அதை பற்றி ஏதாவது தெளிவாக ஒரு கட்டுரை எழுதுனாங்கன்னா, அதை ஒரு 2 மார்க் எழுதுனாங்கன்னா இந்த 2 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். வடகிழக்கு பருவக்காற்று பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? குறைந்த மழையளவு கொண்டது, வறண்ட காற்றாக இருக்கும். அக்டோபர் டிசம்பரில் தான் அந்த வடகிழக்கு பருவக்காற்று வீசும். அதேமாதிரி தென்மேற்கு பருவக்காற்றை பற்றி குறிப்பு எழுதுக்கணும், இதை மட்டும் தனியாக எழுதணும். தென்மேற்கு பருவக்காற்று என்பது அதிக மழை கொண்டது, ஈரக்காற்றாக இருக்கும். அது ஜூன் செப்டம்பர் மாதத்தில் இந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசும்னு சொல்லணும். இது முக்கியமான தனித்தனியான 2 மார்க் வருவதற்கும் உள்ள கேள்வி இது. அடுத்தது உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம். உள்நாட்டு வணிகம்னா உள்ளூரில் வணிகம் பண்ணுறது, உள்ளூர் வணிகம். பன்னாட்டு வணிகங்கிறது அயல்நாட்டில் வணிகம் பண்ணுறது. இதில் உள்நாட்டு நாணயம் வந்து நம்ம பயன்படுத்துவோம் உள்நாட்டு வணிகத்தில். அயல்நாட்டு வணிகத்தில் அயல்நாட்டு நாணயம் பயன்படுத்துவோம், அவ்வளோதான். அதில் அந்தந்த நாட்டுக்கு ஒரு கரன்சி. இப்போ இந்தியானா ருபீஸுங்கிறது நம்ம பயன்படுத்துவோம். இப்போ சிங்கப்பூர்னா வெள்ளி அப்படிங்கிறது, அமெரிக்கானா டாலர். அந்தந்த நாட்டில் என்ன நாணயம் பயன்படுதோ அதுதான் நம்மளுக்கு வந்து பன்னாட்டு வணிகத்தில் பயன்படுத்தணும். அதுக்கடுத்து சாலை வழி போக்குவரத்து பயணம், ரயில் வழி போக்குவரத்து பயணம். இது அப்படிதான். சாலை வழி இது எல்லாமே வந்து சாலை வழி போக்குவரத்துனா சாலை பயணம். அப்புறம் ரயில் வழினா இருப்பு பாதை பயணம். இதில் கிராமங்களை இணைக்கும் இந்த சாலை வழி போக்குவரத்துங்கிறது. ரயில் போக்குவரத்துங்கிறது நகரங்களை இணைக்கும். அதுக்கடுத்து வண்டல் மண், கரிசல் மண் வேறுபடுத்துக. வண்டல் மண்கிறது என்ன நிறம் பாருங்க, வெளிர் நிறம். கரிசல் மண்கிறது வந்து கருப்பு நிறம். இதுலேயும் வந்து இந்த அடிக்கடி வந்து வண்டல் மண் எந்த நிறம் உடையது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளிர் நிறம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன் வேல கேட்பாங்க. வண்டல் மண்ணில் விளையக்கூடிய அந்த பொருள்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா எது எது இருக்கும் நம்மளுக்கு அங்கே? நெல், கோதுமை அப்படின்னு அர்த்தம். இங்கே கரிசல் மண்ணில் பருத்தி, புகையிலை, அவ்வளோதான். அடுத்து இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் வேறுபடுத்துன்னு கேட்பாங்க. இமயமலையில் உற்பத்தி ஆவது தான் இமயமலை ஆறுகள். அடுத்து தீபகற்ப ஆறுகள்ங்கிறது தீபகற்ப பீடபூமியில் உற்பத்தி பண்ணுவது. இந்த இமயமலை ஆறுகள் எப்பயுமே வந்து வற்றாத ஆறுகள். நம்மளுக்கு அங்கே தீபகற்பத்தில் இருக்கிறது வந்து வற்றும் ஆறுகள். அடிக்கடி தண்ணி வற்றி போகும், அப்புறம் உருவாகும், அப்புறம் வற்றி போகும். அப்படி இமயமலை ஆறுகள்ங்கிறது அப்படி கிடையாது, வற்றாத ஆறுகள். அடுத்து மேற்பரப்பு நீர், நிலத்தடி நீர். இதுவும் கேட்கறது தான். மேற்பரப்பு நீர் ஆறு, ஏரி, குளம் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து மேற்பரப்பு நீர்னு அர்த்தம். நிலத்தடி நீர்னா திறந்த இல்லைன்னா ஆழ்துளை கிணறுகள், அதாவது திறந்த கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு அங்கே. இதெல்லாம் வந்து நிலத்தடி நீர். இந்த மேற்பரப்பு நீருங்கிறதா 90% பயன்பாட்டில் நம்ம மேற்பரப்பு நீர் தான் பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து 80% பயன்பாடு இதில் நிலத்தடி நீர் பயன்படுத்துகிறோம். அச்சு ஊடகம், இது லேட்டஸ்ட் மாடலுங்கிறதுல இது கேட்பாங்க நம்மளுக்கு அங்கே. அச்சு ஊடகம், மின்னணு ஊடகம் அப்படின்னு கேட்பாங்க. அச்சடிக்கப்பட்ட ஆதாரம். இந்த காலத்தில் பிரிண்டிங் மிஷின்லாம் இருக்கும், இப்போலாம் நம்ம டிஜிட்டலுக்கு மாறிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மின்னணு ஆதாரம். மாத வார இதழ்கள். மாத வார இதழ்கள்னால் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா புக்கெலாம் தொங்கும் பாருங்கள், ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், குமுதம் அப்படிலாம் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் மாத வார இதழ்கள்லாம் இருக்கும். வாரம் வர்றது வார இதழ்கள். மாதத்துக்கு ஒரு தடவை வரும். மாதத்துக்கு இருமுறை வர புக்கெலாம் இருக்கும் அதில். இது அப்படி இல்லை. இதுக்கு வந்து மின்னணு ஊடகம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வானொலி, டிவி, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ அண்டு தொலைக்காட்சி. வானொலி, தொலைக்காட்சி இதெல்லாம் மின்னணு ஊடகம். கடல் மீன் பிடித்தல், உள்நாட்டு மீன் பிடித்தல் பாருங்கள் வேறுபாடு. கடல் மீன் பிடித்தல் எங்கே? கடற்கரை, ஆழ்கடலில் பிடிப்பாங்க. உள்நாட்டு மீன் பிடித்தல்ங்கிறது ஆறு, ஏரி, குளம்
இதில் மீன் பிடிச்சோம்னா அது பேர் உள்நாட்டு மீன் பிடித்தல். இதில் இந்த கடல் மீன்கள் வந்து மீன் பிடித்தலில் வந்து அது என்ன தண்ணியில் தான் அங்கே பயன்படுத்துவாங்கன்னா உவர்ப்பு நீர். இது அப்படி கிடையாது. மீன் பிடித்தல்ங்கிறது இங்கே எங்கே நடக்கும்? நன்னீரில் நடக்கும். கடல் மீன் பிடித்தலில் நம்மளுக்கு எது எது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுறா, கெளுத்தி, சங்கு. இங்கே உள்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறால், கட்லா, அருவம் இது மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு அங்கே. அடுத்து மரபுசார் எரிசக்தி, மரபுசாரா எரிசக்தி. இந்த மரபுசார் எரிசக்திங்கிறது புதுப்பிக்க இயலாது. மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. மரபுசாரா எரிசக்திங்கிறத புதுப்பிக்க இயலும். மரபுசார் சார்ந்துள்ள, இது மரபு சாரா சாராத அப்படின்னு அர்த்தம். அதனால் அடுத்தது இதுக்கு வந்து அணுமின் நிலையம், அனல் சக்தி இது எல்லாமே வந்து மரபுசார். இங்கே வந்து சூரியன், காற்று, நீர் சக்தி இதெல்லாமே மரபு சாராத எரிசக்தி. தனிநபர் தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு இதுவும் அடிக்கடி கேட்கறது. தனிநபர் தகவல் பரிமாற்றம் பண்ணிட்டாங்கன்னா அது தனிநபர் தகவல் நம்மளுக்கு தகவல் தொடர்பு. பொதுவாக கம்யூனிகேஷன் நம்ம சொல்லுவோம். பொது தகவல் தொடர்பு வந்து பலர் தகவல் பரிமாற்றம். ஒரே டைமில் நிறைய பேர்த்துக்கு தகவல் பரிமாறுறது. தனிநபர்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு அங்கே போஸ்ட் ஆஃபீஸு, இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறதெல்லாம் இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு பேர் வந்து தனிநபர். அஞ்சல்னு போட்டிருப்பாங்க. அஞ்சல் அலுவலகம் அந்த காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருந்தது. இப்பயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம யாரும் போடுறதில்ல. எஸ்எம்எஸ் தான் டைரெக்டாக இப்போலாம். சரிங்களா? பொது தகவல் தொடர்புகளில் என்ன இருக்கு பாருங்க, அச்சு, அதை பிரிண்டிங், அந்த மின்னணு ஊடகம், எலக்ட்ரானிக் மீடியா இது எல்லாமே இதில் இருக்கும் நம்மளுக்கு அங்கே. அடுத்து மக்கள் அடர்த்தி, மக்கள் தொகை வளர்ச்சி. இதுலேயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு அங்கே. இந்த மக்கள் அடர்த்தினா கண்ணு ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு மக்கள் கண்டுபிடிச்சாதான் அதுக்கு பேர் மக்கள் அடர்த்தி. இது அப்படி கிடையாது. மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது சதவீதத்தில் இருக்கும். சதவீதம்னா பர்சன்டேஜில் குறிப்பாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 2% மக்கள் தொகை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்சன்டேஜில் சொல்லுவாங்க இதை. இது மக்கள் தொகை பரவலை அறியலாம். பரவல்னா இப்போ எவ்வளோ ஒரு கிராமத்தில் மும்பையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, சென்னையில் எவ்வளோ பேர் இருக்காங்க பரவலை அறியலாம். இது வந்து மக்கள் தொகை எண்ணிக்கை அறியலாம். போன வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து 6 கோடி, இந்த வருஷம் வந்து 7.5 கோடி, அடுத்த வருஷம் 9 கோடின்னு மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை அறியலாம் நம்ம. இப்போ இமாத்திரி அதுக்கடுத்து இமாச்சல் வேறுபடுத்துக. இமாத்திரின்னா அதுக்கு பெரிய இமயமலைகள்னு பேர். இமாச்சல்னா சிறிய இமயமலைகள்னு பேர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைவான மழை இருக்கும் இமாத்திரியில். இமாச்சலில் வந்து அதிக மழை பெறும். அப்புறம் சணல் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் வேறுபடுத்துக. சணல் ஆலை வந்து இழையினார் தான் அங்கே மூலப்பொருள். மூலப்பொருள்னா என்னன்னா அதுலேருந்து அது உற்பத்தி ஆகும்னு அர்த்தம் நம்மளுக்கு அங்கே. அதாவது இந்த இழை நார் இருந்தால் தான் சணல் ஆலை வேலை செய்யும். அதுக்கு எது இப்போ சர்க்கரை ஆலை இருக்குது நம்மளுக்கு அங்கே. அதுக்கு மூலப்பொருள் என்ன? கரும்பு. கரும்பு இருந்தால் தானே அப்புறம் சர்க்கரை ஆலை ஓடும். அந்த மாதிரி தான் இங்கே. இங்கே பாருங்கள் சர்க்கரை ஆலைகள் இருக்கு. அப்படி மூலப்பொருள் வந்து கரும்பு. இதை பார்த்துட்டு தான் எல்லாம் வேகமாக சொல்றீங்களா? அடுத்து இந்தியா வந்து இந்த சணல் ஆலைகளில் இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குது. சர்க்கரை ஆலைகளில் இந்தியா வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து வெள்ளப்பெருக்கு கால்வாய் அண்டு வற்றாத கால்வாய். வெள்ளப்பெருக்கு கால்வாய்ங்கிறது ஆற்றில் கால்வாய் மூலம் நீரெடுத்தல். இது ஆற்றில் அணை கட்டி நீரெடுத்தல். வற்றாத கால்வாய். அதுக்கடுத்து இது மழைக்காலத்தில் பயன்படும். இது வந்து ஆண்டு முழுவதும் பயன்படும். ஒரு முறை அணை கட்டி நீரை தேக்கி வச்சு வாய்க்கால் வெட்டிட்டோம்னா அது எப்போ வேணாலும் தண்ணி தேங்கிறது வரைக்கும் அது ஆண்டு முழுவதும் பயன்படுத்தலாம். இது பொதுவாக இந்த புவியியலில் வேறுபடுத்துகளில் இந்த 24 வேறுபாடுக்குள்ளே தான் பொதுவாக 2 கேட்பாங்க. அப்போ 4 மார்க் இதுலேருந்து நிச்சயமாக கிடைக்கும். அதான் எதுவுமே தெரியாது, எனக்கு கொஞ்சம் தான் நான் படிப்பேங்கிறவங்க இந்த மாதிரி மாடலில் படிச்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஸ்கூலில் உங்கள் சாருங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதேமாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். எதுவும் தெரியாது எனக்கு, ரொம்ப எளிமையாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், இதை பார்த்துக்குங்க. ஏற்கனவே நிறைய வேறு இதில் படிச்சதுனால இதை வச்சு லைட்டாக ரெஃபர் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பொதுவாக நம்மளுக்கு வந்து காலக்கோடு. இந்த காலக்கோட்டில் ஏதேனும் 5 இந்திய நிகழ்வுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நம்மளுக்கு மிக முக்கியமானது நம்மளுக்கு அங்கே. எதுன்னு கேட்டிங்கன்னா 1905 சுதேசி இயக்கம், 1916 தன்னாட்சி இயக்கம், 1917 சம்பரான் சத்தியாகிரகம், 1918 கேதா சத்தியாகிரகம், 1920 கிலாபத் இயக்கம், 1922 சௌரி சௌரா சம்பவம்,
1930 முதல் வட்ட மேஜை மாநாடு, 31 2ஆம் வட்ட மேஜை மாநாடு, 32 3ஆம் வட்ட மேஜை மாநாடு. எளிமையா எல்லாத்துக்கும் காலக்கோடுனா இது 3 தான் ஒழுங்கா எழுதுவாங்க. 1935 இந்திய அரசு சட்டம். 1947 இந்திய விடுதலை பெறுதல். இதெல்லாம் நம்மளுக்கு இந்தியாவுல மிக முக்கியமான நிகழ்வுகள். ஒருவேளை நம்மளுக்கு வந்து உலக நிகழ்வுகள்ல ஏதாவது முக்கியமானதுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம இப்படி எழுதணும். 1914 உலகப் போருடைய தொடக்கம். அதே மாரி பாருங்க, உலகப் போருடைய முடிவுங்கிறது 1918. ஏன்னா, இதெல்லாம் கொஞ்சம் எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கலாம். 14, 18. அதே மாரி இன்னொன்னு இருக்கும். 1900 வந்து பார்த்தீங்கன்னா, 39 2ஆம் உலகப் போர் தொடக்கம். 45 2ஆம் உலகப் போர் முடிவு. இதுக்கு இடையில மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். 1917னா ரஷ்ய புரட்சி, 1919 வெர்சைஸ் உடன்படிக்கை, 1920 பன்னாட்டு சங்கம் தொடக்கம். இது 1920 இந்த உலக நிகழ்வுகள்லன்னா நம்மளுக்கு வந்து பன்னாட்டு சங்கம் தொடக்கம் வருது. இன்னொரு இதில நம்ம என்ன பார்த்தோம்? 1920க்கு 1920ல நம்மளுக்கு ஏற்கனவே கிலாபத் இயக்கம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம ஏற்கனவே அந்த இதில பார்த்துருக்கோம். சரிங்களா? இது உலக நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, 1920ல பன்னாட்டு சங்கம் தொடக்கம். ஒரு வருஷத்த பார்த்த உடனே அதிலேயே 2 நிகழ்வுகள் இருந்ததுன்னா, நம்ம 2மே ஞாபகத்துல வச்சுக்கணும். 1920 அப்படின்னா வந்து நம்மளுக்காக கிலாபத் இயக்கம். அது இந்திய அளவுல. உலக நிகழ்வா இருந்தா நம்மளுக்கு பன்னாட்டு சங்கம் தொடக்கம். 1922 அது மாரியே வந்து முசோலினியுடைய ரோம் அணிவகுப்பு. ஏற்கனவே 1922 பார்த்துருக்கோம். சௌரி சௌரா அப்படின்னு. அதுக்கடுத்து 1929 பொருளாதார பெருமந்தம். 1934 அப்படின்னா நீண்ட பயணம். 1940ங்கிறது பிரிட்டன் போர். இது வந்து 1940ல பிரிட்டன் போர்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நிகழ்வு நம்மளுக்கு இருக்கு இதுல. ஆகஸ்ட் நன்கொடைன்னு சொல்லுவோம். ஆகஸ்ட் நன்கொடை. இது வந்து இந்த இந்தியாவுல வரும். அதனால ஒரு வருஷத்த பார்த்தா 2லயுமே என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1949 வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்புன்னு சொன்னதான் நேட்டோ. 1954 தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைப்பு. அதுக்கடுத்து அத வந்து இது வந்து இப்படி தான் பார்க்கணும். நேட்டோன்னு சொன்னாலும் சரி, இந்த இடத்துல சீட்டோ. 1949, 1954 ஞாபகத்துல வச்சுக்கலாம். 1955ங்கிறது வந்து வார்ஷா ஒப்பந்தம். உலக நிகழ்வுகள்னு கேட்டாங்கன்னா, நம்ம இத எழுதணும். அப்படி இல்லன்னா, இந்திய நிகழ்வுகள்னு கேட்டா இத எழுதணும். பொதுவா வந்து அவங்க இந்த மாரி எதுவுமே குடுக்காம பப்ளிக்ல 41ஆவது கேள்வியில 1920லேருந்து 1940 வரை ஆண்டுக்கு உட்பட்ட முக்கியமான அந்த நிகழ்வுகளை காலக்கோட்டில எழுதுகன்னு கேட்டாங்கன்னா, நம்ம எத வேணாலும் எழுதலாம். ஏன்னா, இதுல வந்து இப்ப நம்மளுக்கு வந்து இந்தியான்னு குடுக்கல. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து உலக நிகழ்வுகள்னு எதுவும் குடுக்கல. அதனால அப்ப எது வேணாலும் எழுதலாம். பப்ளிக்ல வந்து உங்களுக்கு காலக்கோடுனா இந்த மாரி ஒரு மேப் மாரி போட்டு இந்த மாரி டைம்லைன்னு சொல்லுவோம். இந்த மாரி போட்டுக்கணும். இப்போ உதாரணமா இதுல அதிகமா கேட்கறது 1900லிருந்து நம்மளுக்கு வந்து 1900லிருந்து 1920 வரை கேட்பாங்க. அதுக்கடுத்து இது 1930லிருந்து 1950 வரை கேட்பாங்க. இதுக்கெல்லாம் ஏற்கனவே ஆண்டுகள் குடுத்துட்டோம். இது எப்படி எழுதணும் மாடல் எழுதி காட்டியிருக்கோம். அது மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, 1920லிருந்து 1940. அதுக்கு அடுத்தது 1910லிருந்து 1930 வரை. இந்த 4க்குள்ள தான் பொதுவா கேட்பாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். 1900, 1920 இல்லன்னா 1930 இல்லன்னா 1950. 1920 டூ 40, 1910 டூ 30. இந்த 4க்குள்ள தான் பொதுவா பப்ளிக்ல வரும். இது ஒரு சில டைம்ல இந்த வருஷத்த கொஞ்சம் மாத்தி கீத்தி கேட்டாலும் 20 ஆண்டுக்குள்ள கேட்கிற மாரி தான் கேட்பாங்க. இதுலருந்து பார்த்துக்கலாம். பொதுவாவே 10த் சோசியல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்காங்க. குறிப்பிட்ட பாடங்கள தெளிவா படிச்சோம்னா, இதுல செண்டம் அடிக்கிறது ஈஸி. நெறைய பாடம் இருக்கிற மாரி தோணும். ஆனாலும் சோசியல் சயின்ஸ்ல நெறைய படிக்கணுமா? அப்படின்னு. இப்ப அதுக்கு அடுத்தடுத்த வீடியோல முக்கியமான 5 மார்க் மட்டும் போடுவோம். அதையும் பார்த்துங்க. அதுக்கடுத்து முக்கியமான 1 வேர்ட் போடுவோம். தொடர்ந்து பாருங்க. இந்த வருடம் நீங்க சோசியல் சயின்ஸ்ல வந்து செண்டம் அடிக்கிறது, சதம் அடிக்கிறதுக்கு கடவுள்ட்ட நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.